கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டிமடையில் அதிமுக செயற் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை காணலாம். நிறைய லீடிங் வந்துட்டாங்க திமுக. சொந்த ஏரியா அவர் வரும்போது மதுக்கரவுண்டி சொந்த ஏரியா அவரு திமுக வேட்பாளருக்கு. அப்போ அவரை நம்ம தோற்றுன்னு சொல்லி கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டார். ஆனால் மதுக்கரவுண்டி வரும்போது அந்த திமுக வாங்கின ஓட்டை முறியடித்து கிட்டத்தட்ட 450 வாக்குகள் பக்கமா இன்றைக்கு அதிகம் பெற்று அண்ணன் கோயம்புத்தூர் வெற்றி பெற்று அப்பதான் அந்த மதுக்கரை பாலத்தை எம்ஜிஆர் கட்டி கொடுத்து வந்து ஓபன் பண்ணாங்க. அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி பெருமை எப்பவுமே எந்த நேரத்திலையுமே பாத்தீங்கன்னா மதுக்கரை ஒன்றியம் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா இந்த முறையும் சரி சண்முகம் நிற்கும் போது சரி இந்த தடவை டாமன் நிற்கும் போது கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுக்கு அதிகமா போயிட்டாங்க. திமுக லீடிங் போயிட்டாங்க. எங்க குறிச்சி முடியும் போது அப்ப எடப்பாடி என்ன போன் பண்ணாரு, தம்பி நம்மளது வந்து எங்க சேலத்துல வந்து 11க்கு 1 போயிருச்சு, 10 ஜெயிச்சுட்டோம், 1 போயிருச்சு, உங்களுக்கு கிணத்துக்கடவு போயிருச்சு போல் இருக்குது, உங்களுக்கு 9 தான். இல்லன்னா எங்களுக்கு 11 அவனாவது நாங்க 10 ஜெயிச்சோம், அது ஒண்ணு இப்ப 10,000 ஓட்டு லீடிங் திமுக இருந்தாங்க கூட மதுக்கரை வரும்போது மாறி கண்டிப்பா அண்ணா திமுக ஜெயிக்கும் தாமண்ண ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன. அப்படியான்னு 10,000 ஓட்டுக்கு மேல போயிருச்சு. 10,000 ஓட்டுக்கு மேல போயிருச்சு. எப்படி குறிச்சி முடியும் போது 10,000 ஓட்டுக்கு அதிகமா போயிருச்சு. அப்ப ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப திமுக ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம இங்க மதுக்கரை வரும்போது கிட்டத்தட்ட 1200 ஓட்டுல அரவேணன் தாமோதரன் வெற்றி பெற்றார். அப்ப கூட அந்த சர்டிபிகேட் தரமாட்டேன்னு இருந்தாங்க. அப்போ நான் அங்கேயே சேர் போட்டு உட்கார்ந்து நான் வந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுக்குறோம். எப்படியாவது ஒன்னாவது மாத்தி ஜெயிக்க வச்சு எப்ப போல மாத்தி பிராடு பண்ணி ஜெயிக்க வச்சு ஒரு மந்திரியாவது போட்ட முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படி பெருமை சேர்த்த ஒன்றியம் இந்த மதுக்கரை ஒன்றியம். அதிமுக கோட்டை பொறுத்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலத்திலிருந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்க வாக்கு குறைந்தாலும் இங்க நமக்கு அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு வரும் இல்லையா? அப்படிதானே? என்னோட உறுதியாக தெரியும் கருதுதானே? அப்போ இந்த முறை குறைஞ்சிருக்குது. சில பேர் நல்ல பேர் வச்சிருக்கோம், ஒரு சில பேர் சில காரணங்களை சொன்னாங்க, சில காரணங்களை சொன்னார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து நீங்க 250 நோட்டீஸ் கொடுத்தீங்க, அவங்க 500 நோட்டீஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதாவது எதுலையுமே வந்து எந்த தேர்தலையுமே திமுக வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 2006 நிற்கும் போது இது பேரூர் தொகுதி நான் தான் எம்எல்ஏ உங்களுக்கு. அப்ப வந்து திமுக ஆளுங்கட்சி நான் அப்ப பணமே கொடுக்கல, திமுக பணம் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மாவட்டத்திலே அதிகமான ஓட்டு 16 வெற்றி பெற்றேன். ஆகவே அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அதே போல தொண்டாமுத்தூர் தொகுதியெல்லாம் எப்பவுமே பணம் கொடுத்ததில்லை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகமான என்ன கிட்டத்தட்ட 2016 தமிழ்நாட்டில் 2வது இடத்துல வெற்றி பெற்ற 64,000 ஓட்டு நான் ஜெயிச்சேன். திமுக பணம் கொடுக்க ஜெயிக்கல. அதாவது அது மட்டும் ஒரு பொருட்டு கிடையாது. ஆகவே பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பணி ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு ஏன் மாறிச்சுங்கிறது நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிருக்கணும். நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து மத்தியில காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சியான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எனக்கு புரியுது, புரியாமல் அல்ல, நீங்க சொன்னது புரியுது. அதனால எப்ப சட்டமன்றத்தின் வரும்போது நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8% பழைய பர்சன்டேஜ் வந்துருவோம், மாற்றுக்கிறதுல இல்ல. ஆனாலும் கூட எந்த காலத்திலையும் ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு இப்ப திமுக என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ணல 3 வருஷத்துல. இன்னைக்கு அவங்க திறந்த பாலம், நம்ம கொண்டு வந்த பாலம் ஆத்து பாலம், நீங்க எல்லாம் போறீங்கல்ல ஆத்து பாலம், அது எவ்வளவு கஷ்டப்பட்டு 2011 ஃபர்ஸ்ட் நான் அமைச்சர் ஆனது தாமனுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அமைச்சர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது, கலெக்டர் மாநாடு. அந்த கலெக்டர் மாநாட்டில் அம்மாட்ட கொடுக்குறேன், இது கண்டிப்பா அறிவிக்கும் சொல்லி கொடுக்குறேன். அம்மா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆய்வெல்லாம் பண்ணி முழுமையா நிதி ஒதுக்கி அந்த எடப்பாடி இருந்தா ஹைவேஸ் மினிஸ்டர் தொடர்ந்து ஒரு நிதி ஒதுக்கி இன்னைக்கு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாரு. அப்ப ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த பணத்தை சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. முழுமையாக நம்ம கட்டப்பட்டோம். அத்திகர் திட்டம் நம்ம திட்டம் இன்னைக்கு அதை ஓபன் பண்ணாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கும் இன்னைக்கு அதான். ஆகவே எல்லா திட்டமும் நம்ம கொண்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மதுக்கரை நகராட்சியா இருந்தாலும் சரி, எட்டுமலையா இருந்தாலும் திருமலைமலையும் இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சி ஒட்டக்கால மண்டபமா இருந்தாலும் சரி, வெள்ளூர் இருந்தாலும் சரி, எவ்வளவு திட்டங்களை பண்ணிருக்கோம். கேட்டது போல கொடுத்துருக்கோம். அம்மா வந்து மிகப்பெரிய வாய்ப்பு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான திட்டங்களை கொண்டு இருக்கிறோம். அதில் நம்ம மாவட்டத்துக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் கொடுக்குறோம். நானும் தெரியும். அதே போல தாமன அமைச்சராக இருந்தார், அக்ரி மினிஸ்டர். அப்ப தேவையான கொடுத்துருக்கோம். அதே போல சண்முகம் இருந்தார். நாங்க எல்லாம் சேர்ந்து அதிகமான திட்டங்களை கொண்டு கொடுத்துருக்கோம். கேட்டது பண்ணிருக்கோம். திட்டங்கள் தந்தது போல நம்ம தான்
திமுக எதுவும் பண்ணல, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பண்ணல, பிஜேபி என்ன பண்ணாங்க? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐடிவி இந்த போன்லயே தான் அவங்க அரசியல் போறாங்க. அதை நம்பி சில இளைஞர்கள் மாறி போறாங்க. ஆனா அந்த இளைஞர்களுக்கு 7.5% இடம் ஒதுக்கீடு கொடுத்தது யார்? ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாயி சிறப்பாக நாட்டை ஆள முடியும் ஆண்ட எடப்பாடியார். எடப்பாடியார் கொடுத்தாரு 7.5%. நீட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருக்கு வந்து கொண்டு வந்தது ஒரு விவசாயி முதலமைச்சர் எடப்பாடியார் தானே. அதே போல கொரோனா நேரத்தில் ஆல் பாஸ் போட்டதாரு எடப்பாடியார். இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு எடப்பாடியார். 4 வருஷம் 2 மாதம் அற்புதமான ஆட்சியை அந்த எடப்பாடியார் கொடுத்தாரு. நம்ம கேட்ட திட்டங்களை பூரா வாங்கி கொடுத்து நீங்க செஞ்சிருக்கிறோம். உரிமையோட ஓட்டு கேட்கிறாங்க. நம்முடைய பிரச்சாரம் குறைவு நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு பார்த்து இந்த ஓட்டு குறைஞ்சதுக்கு நீங்களும் பொறுப்பு, நானும் பொறுப்பு, தாமனும் பொறுப்பு, சண்முகனும் பொறுப்பு, எல்லாரும் தான் பொறுப்பு இருக்கு. நீங்க மட்டும் ஆகவே பிரச்சாரம் ஒண்ணு கூடுதலா செஞ்சிருக்கணும். நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் நம்ம ஆளுங்க ஒரு இடத்துக்கு போனா நம்ம ஆளுங்க 100 பேர் நிக்கிறான், திமுக 20 பேர் நிக்கிறான், 10 பேர் நிக்கிறான், பிஜேபி ஒரு 20 பேர் நிக்கிறான். ஆனால் நம்ம கூட தான் அதிகமா இருந்தது. இதை பார்த்தா நம்ம ஏமாறுறோம். நமக்கு எப்பயும் மதுக்கிறையா நமக்கு எப்பயும் ஓட்டு வந்துருமல்ல. இப்ப மரியாதை எல்லோரும் நமக்கு ஓட்டு கொடுக்க எங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தருவாரு. ஆகவே எதிரி நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு பிஜேபி வாட்ஸ்அப்ல மட்டும் அரசியல் பண்ணாங்க. போன்லயே அரசியல், ஐடிவி பாத்தீங்கன்னா அவங்க தான் அரசியல். ஆகவே நம்ம கொடுக்கிற ஓட்டு குறையக்கூடாது. பாத்தீங்க ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ற கேட்டுங்க. இப்ப உறுப்பினர் கார்டு கொடுக்க போறோம் இல்லையா? உறுப்பினர் கார்டு 3 பேரூராட்சி, அதே போல 7 ஊராட்சிகள் கொடுக்கிறோமா இங்க இந்த மதுக்கரை ஒன்றியத்தில். அப்போ இந்த இதுல மட்டும் இப்ப மொத்தமா 24,925 உறுப்பினர் கார்டு இப்ப கொடுக்கிறோம். இதை வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க. அப்போ 24,925 உறுப்பினர் நமக்கு இருக்காங்க. நீங்க தான் உறுப்பினர் கார்டு எழுதி கொடுத்தீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க தானே, நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா? ஆனா நம்ம இங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 7 பேரூராட்சியிலும் 3 பேரூராட்சியிலும் 7 ஊராட்சியிலும் 13,395 ஓட்டு தான் வாங்கிருக்கிறோம். 13,395 ஓட்டு. இது யாருக்கு பதில்? வெள்ளோட கார்த்தி கேள்வி கேட்டார்ல, அதுக்கு தான் பதில் இது. ஏனென்றா அப்ப உறுப்பினரே அப்ப ஓட்டு போடலையா? தானே. ஆகவே இதை கவனம் செலுத்தணும். இது கவனம் செலுத்தணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியில 500 நாள்ல 100 வாக்குகள் நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்டில் நமக்கு எதுவுமே ஒதுக்கு. திமுக ஒண்ணுமே பண்ணல. 3 வருஷத்துல எந்த திட்டமும் கொண்டு வரல. நம்ம என்ன பண்ண எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம்? கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு நானே வந்தேன். எல்லா இங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் சண்முகன் இருந்தாரு எம்எல்ஏ. எல்லா பக்கம் ஒரு வீட்டுக்கு பாஸ் கொடுத்தோம். எல்லா பக்கம் படுக்கை வச்சு விட்டு பண்ணோம். உயிரினை காப்பாற்றணும். திமுக ஆட்சியில் இன்னைக்கு ஏதாவது கேட்கிறாங்களா? இன்னைக்கு பெரியார் எப்படி இருக்கு? இன்னைக்கு எந்த மருந்துக்கு தடுப்பு மருந்தே கிடையாது. அவன் எந்த துறை வேலை செய்யறது இல்ல. அது மக்களுக்கு தெரியும். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் திரும்ப மின்கட்டண உயர்வு பண்ணிட்டாங்க. அவன் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு தொழிலே இல்லை யாருக்கும். அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திமுகவுக்கு ஓட்டு போட தயாரா யாருமே இல்ல மக்கள். உண்மைதான். இந்த முறை ராகுல் காந்தி வரணும் ஒரு ஓட்டு, அதே போல ராகுல் காந்தி வரணும் அதிகமான ஓட்டு தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி மோடி வரணும் ஓட்டு 2ஆ போட்டாங்க. நம்ம இதுல பிளேயர் மக்கள் இருந்தாலும் நம்ம 20% ஓட்டு வாங்கிட்டோம். நம்ம பெரிய கட்சி. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது கண்டிப்பா 2019 இதே மாதிரிதான். இங்க எல்லா தொகுதியும் 11 தொகுதியும் திமுக தான் அதிக லீடு வாங்கினாங்க. அதே 2021 11 ஜெயிச்சோம். மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் வரும்போது வெற்றி பெறுவோம். அதே போலதான் சமீபத்தில் நான் கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்க போயிருந்தோம். 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க போயிருந்தோம் வயநாடுக்கு. நம்ம கட்சி சார்பில் எடப்பாடி நினைப்பு. அப்ப 2019 ஒரு தொகுதி தான் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது அங்க நாடாளுமன்றத்தில். அதுக்கும் சட்டமன்றத்தில் அவங்க தான் மெஜாரிட்டி இன்னைக்கு முதலமைச்சர் திரும்ப வந்திருக்காரு அவரு. ஆக நாடாளுமன்ற கணக்கு இல்ல. அது தெரியும். சட்டமன்ற தேர்தல் 2024 வரும்போது கண்டிப்பா நல்ல கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். கண்டிப்பா ஆளுங்கட்சி நம்ம வருவோம். அந்த மாட்டுக்கிறது கிடையாது. 2020 நம்ம ஆளுங்கட்சி, அதெல்லாம் மாட்டுக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பூத் கமிட்டி 10 பேர் அமைக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். அது மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் எல்லா பஞ்சாயத்து ஜெயிக்கணும், டிசி ஜெயிக்கணும், சேர்மன் ஜெயிக்கணும். அது முழுமையா நம்ம பணியாற்றணும். இப்ப இருந்தே நீங்க அதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதே போல கூட்டுறவு சங்க தேர்தல் வருது. கூட்டுறவு சங்கத்துல எத்தனை பொறுப்பு நம்ம கொடுத்திருக்கிறோம்?
கூட்டு சங்க தலைவர்கள், அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு துணைத் தலைவர், அதே போல உறுப்பினர்கள், அதே போல உள்ளாட்சி ரத்தின பொறுப்புகள், கட்சி ரத்தின பொறுப்புகள், இது கொடுத்தது போற கட்சிக்கு விசுவாசமாக ஒவ்வொருத்தரும் யாரும் வேலைக்கு எடுத்துட்டு கட்சி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்ப பார்த்தாலும் கட்சி வேலையை பார்த்தேன். அப்படி யாருக்கு வேலை இல்லை, என்னை உட்பட எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டே பார்க்கலாம். டெய்லி சாயங்காலம் 1 மணி நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் பாருங்க, இல்ல வாரத்துல 3 நாள் பாருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தா போதும். ஒண்ணு இல்ல, ஒரு பூத் கமிட்டி போடுறீங்க, ஒரு 1000 ஓட்டு இருக்குது, 10 பேர் கரெக்டாக போட்டுருங்க. அந்த 10 பேர் தான் உள்ள போகணும், பூத்துக்கு நாளைக்கு உள்ள போகணும், ஓட்டு கேட்கணும். அந்த 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 100 வீடு தான், 100 ஓட்டு 30 வீடு தான். 30 வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? 30 வீடு போய் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அவங்க இருக்கிற ஏரியா இல்ல, அவங்க வீடு அங்க இருக்கும். ஆகவே சரியான முறையில் திட்டமிட்டு வீடு வீட பிரச்சாரம் பண்ணி, அவன் திமுக கார சொன்னா தெரியும், எனக்கு தெரியாமல் இல்ல. 1000 ரூபாய் எப்படி கொடுத்தான்? நம்ம போராட்டம் பண்ணி, எடப்பாடி போராட்டம், சட்டமன்ற போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தா 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் என்ன சொன்னா? யார் வீட்டுல இருந்து கொடுத்தாங்க? திமுக வீட்டுல இருந்து கொடுத்தானா? உங்க வரி பணம். கரண்ட் பில் எவ்வளவு ஏத்திட்டாங்க, சொத்து வரி எவ்வளவு ஏத்திட்டாங்க, டாஸ்மார்க் எவ்வளவு ஏத்திட்டா பணம், எல்லாமே உங்க வரி பணம். அதை எடுத்து கொடுக்கிறான். கொடுத்த பணத்தை யாரும் நிறுத்த முடியாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? திமுக போய் நீ ஓட்டு போடலீங்கன்னா ஓட்டு போடல 1000 ரூபாய் நிறுத்திடுங்கிறான். நீங்க பின்னாடியே போய் வீட்டுல சொல்லணும், அதெல்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்த முடியுமா? ஓஏபி கொடுக்க நிறுத்த முடியுமா? இல்ல அதே போல மிக்சி பேண்ட் கொடுக்குறேன் அம்மா கொடுத்தாங்க, அது திருப்பி வாங்கிக்க முடியுமா? தாலிக்கு தங்க நம்ம கொடுத்தா திருப்பி வாங்க முடியுமா? எந்த அரசாங்க திட்டம் கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது. சத்துணவு திட்டம் தலைவர் கொடுத்தாரு, நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. 1000 ரூபாய் கொடுத்தா அது உங்க பணத்தை கொடுக்குறாங்க, யாரும் நிறுத்த முடியாது. யாரு வீட்டு பணம் கிடையாது, திமுக பணம் கிடையாது. நீங்க நம்மளுக்கு போய் தெளிவா சொல்லி சொல்லணும். ஆகவே ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க, ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க. அதே போல மத்தியில ஒரு காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை வச்சு ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. ஏமாத்துறான் போய் வீடு வீடா திமுக. ஆகவே அவன் 4 பேர் இருந்தாலும் போய் வீடு வீடா போய் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு அவன் காணாம போயிடுவான். அதுக்கப்புறம் மக்கள் சந்திக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கூட்டமா இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க வீடு வீடா போய் ஓட்டு வாங்கிட்டு போற நம்ம விட்டுறோம். ஆகவே இந்த 10 பேர் கமிட்டி போடுங்க, உறுப்பினர் கார்டு வீடு வீட கொண்டே கொடுங்க. இந்த கார்டு வீடு வீடா போய் ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா உணர்வு வந்துடும், இந்த கட்சியில் நம்மளுக்கு உணர்வு வரும். ஒரு 5% ஓட்டு அதிகமாகும், 5% ஓட்டு அதிகமா வரும். இந்த கார்டு சரியான முறையில் போகணும். எல்லாரும் இந்த வாடிக்கையாளங்க சில பேர் போய் கார்டு வாங்கி வீட்டிலேயே வச்சுட்டு கொடுக்காம இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் அப்படி எல்லாம் நடக்க, இப்படி நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் கார்டு போயிடணும். அதே போல மீண்டும் சொல்றேன், யார் யார் செயல்படலையோ கண்டிப்பாக கிளை செயலாளர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த மீட்டிங் முடிச்சு 2 நாள் நீங்க எழுதி கொடுங்க. அதெல்லாம் நாங்க மாத்தி கொடுத்துறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயல்படாத வேலை செய்யாதவங்க யாருக்கு தேவையில்லை, யார் நானா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாதான் பதவி இருந்தா வேலை செய்யணும். ஆகவே அதை எழுதி கொடுங்க. ஆகவே சிறப்பா நீங்க செயல்பட்டீங்க. ஆனாலும் கூட எப்பவுமே நம்முடைய கோட்டை இந்த ஒன்றியம் கண்டிப்பா நீங்க சரி செய்யக்கூடிய திறமை கூட்டிருக்குது. கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய கோட்டையாக பிறகு எம்ஜிஆருடைய கோட்டையாக மாறும். 26ல எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். மீண்டும் திமுக விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாம் செய்வோம் என்று சொல்லி, அதே போல இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் கட்சி நடக்கும், மக்களுக்காக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். அப்ப பொறுப்பாளர்கள் எல்லாம் வரணும். ஒரு கிளையில இருந்து 9 பொறுப்பாளர் இருக்கிறீங்க. ஆர்ப்பாட்டம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு நடக்கும், மக்களுக்காக நடக்கும், உங்களுக்காக நடக்கும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் வரணும். அதே போல இதுக்கு பொறுப்பாளர் நியமிச்சிடணும் உடனே. இன்னைக்கு நாளைக்கு அண்ணன் எம்எல்ஏவோ ஒன்றிய செயல கமிட்டியில கலந்து நியமிச்சிடணும். எல்லா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அதே போல பேரூராட்சிக்கு நியமிச்சிடணும். அவங்க பூத் வரியா போட்டு பூத்துல போய் இந்த கார்டு கொடுக்கணும். அதே போல ஐடிவி நல்லா செயல்படணும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினர் இருப்பாங்க. அவங்க நல்லா பாத்தீங்கன்னா 1-2 பேர், சில பேர் 1-2 பிஜேபி மற்ற கட்சி இருக்கிறவங்க நம்ம கட்சியில் நம்ம ஆளுகள் கூப்பிட்டு கொண்டு வாங்க. அதே போல ஐடிவி படிச்சவங்க நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க 1 மணி நேரம் போடச்சவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து போடலாம், பதிவு போடலாம், எடப்பாடியை பத்தி போடலாம், திமுக போடலாம். அதெல்லாம் நீ போட வேண்டும் என்று கேட்டு கண்டிப்பா அதே போல திருமண பிரச்சார கூட்டம் நிறைய நடத்தணும். ஒன்றிய செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, அது சிறப்பான முறையில் திருமண பிரச்சார கூட்டம் நடத்தணும். கண்டிப்பாக நீங்க யாரு எந்த இருந்தாலும் சரி 2026ல நல்ல கூட்டணியை அமைப்போம். எடப்பாடி தலைமையில் மாற்று கருத்து இல்ல. 2026ல திமுகவுக்கு இன்னைக்கு யாரு இருந்தாலும் சரி, ஏழைகள், நடுத்தர வர்க்கம், தொழிலதிபர்கள், அரசு ஊழியர் கூட இந்த திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. அது மாற்று அதிமுக தான். அதிமுக தலைமையில கண்டிப்பா நல்ல கூட்டணிமையும் 2026ல உறுதியாக அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும்.
இது அற்புதமான கட்சி. எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்த கட்சி. இந்த கட்சி யாரு வீழ்த்த முடியாது. கொஞ்சம் தோல்வி வரும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி எப்ப இந்த கட்சிக்கு வருது சரித்திரம். கண்டிப்பா 26ல எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். விடுபட்ட திட்டங்களை செய்வோம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் திரும்ப சொல்றோம், உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு இப்ப இருந்து நீங்க பணியாற்றணும். அதே போல அதுக்கும் இந்த கமிட்டி எல்லாம் போட்டு சரி பண்ணணும். அது நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெறணும், கூட்டு சங்க தேர்தல் வெற்றி பெறணும். கூட்டு சங்கத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்த போறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப இருந்தே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இப்ப முடிச்சுட்டு எல்லாரும் வரிசையா ஒரு பஞ்சாயத்தை வாங்க, இந்த கார்டு கொடுத்தனும், அது திட்டமிட்டபடி போய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.